3 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக கொடுமைகளை அனுபவித்து வருவதாக விழுப்புரம் மாவட்டம் செங்கத்தைச் சேர்ந்த 14 பேர் கடலூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள கன்னிகாபுரம் அந்த பகுதியை சேர்ந்த அந்த இருளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட போயிட்டு கடலூர் மாவட்டம் திருவதிகை பகுதியை சேர்ந்த பண்ருட்டி அருகே உள்ள திருவதிகை பகுதியை சேர்ந்த தங்கச்செட்டி என்பவர் என்ன சொல்றாரு, 3 ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வெட்டுறதுக்காக தங்கள் பகுதிக்கு ஆட்கள் தேவைப்படுவதாகவும், அதனால எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களை நாங்கள் இட்டுட்டு போறோம், உங்க எல்லாருக்குமே நல்ல சம்பளம் தரோம்னு சொல்லிட்டு முதலில் ஆண்களுக்கு 10,000 பெண்களுக்கு 5,000 என்ற முறையில் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. இதனை நம்பின அவங்க என்ன பண்றாங்க, 6 குடும்பத்தை சேர்ந்த 22 பேர் அங்க பண்ருட்டிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க. அன்று முதல் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை அடைத்து வைத்து தொடர்ந்து இவங்கள்ட்ட வேலை வாங்கியிருக்காங்க. சம்பளமும் கொடுக்கறது கிடையாது. சம்பளம் கேட்கும் போதெல்லாம் இந்த பணிகள் முடிஞ்ச உடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டு காலமாக இவர்களுக்கு சரியான உணவும் கொடுக்காம அவர்களுடைய உழைப்பை மட்டுமே அவங்க சுரண்டி எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம், அவங்க வெளியில போக முடியாத அளவுக்கு அவங்க பாதுகாப்பும் போட்டிருக்காங்க. எந்த பகுதிக்கு சென்றாலும் கர்ப்பிணி பெண் உள்ளிட்டவர்கள்லாம் அதுல இருந்திருக்கிறாங்க. அதாவது அவர்கள் தற்போது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் கூறி அதுல ஒருவர் தப்பித்து பின்னர் ஒருவர் பின் ஒருவராக தற்போது 14 பேர் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. அவர்கள்ட்ட கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த 3 ஆண்டு காலமாகவே தங்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும், உடல்நிலை பாதிக்கப்பட்டால் கூட அவர்களை தூக்கிச் சென்று அங்கு விட்டு கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட வைப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணியான ஒருவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட அனுமதிக்காமல், நீ குழந்தை பெற்றால் கூட இங்கேயே பெற்றுக்கொள் என்று அவரிடம் கூறி அவரையும் அங்கு அடைத்து வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் மீண்டும் அதாவது அந்த பகுதியில் இருக்க மற்றவர்களை மீட்பதற்காக தற்போது அதிகாரிகள் குழு அங்கு விரைந்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன்.